அனைவருக்கும் வணக்கம். ஜான் பேசுகிறோம் ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலிருந்து. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து நம்மளால் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக ட்ரேடிங்கில் இருக்கேன். பட் எவ்வளோ எனக்கு தேவை, நான் எவ்வளோ தான் இந்த மார்க்கெட் வந்து எனக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே அமௌண்ட்டை டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும், பல கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, மார்க்கெட்டோட செகண்ட் ஃபேஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பற்றி யாருமே யோசிக்கிறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஜெரோதாவோட CEO வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டரில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். 99% ட்ரேடர், அதாவது ஜெரோதாவில் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் புரோக்கர் வந்து ஜெரோதா. யாராலும் வந்து பார்த்தீங்கன்னா 75% கிளைண்ட்ஸ் வந்து ஜெரோதா கிட்ட தான் இருக்காங்க. அவரோட CEO என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளைண்ட், அதாவது ஜெரோதாவில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டு 99% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேங்க் கொடுக்கக்கூடிய FDயை கூட வந்து ஏர்ன் பண்ணாமல் தான் இருக்காங்க அப்படின்றது அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99% மக்கள் லாஸ்ட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டில் எவ்வளோ தான் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே மைண்ட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், எவ்வளோ தான் மார்க்கெட்டில் வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியும், நான் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கேன், நான் வச்சுருக்கிற கேபிட்டலுக்கு எவ்வளோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து தீர்மானிக்கலாம். அப்படின்னா, நான் ஒரு 100 ரூபா வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் எதிர்பார்க்குறது கரெக்டுங்களா தப்பா? 100% தப்பு தான். ஓகேங்களா? இதே ஒரு பிஸ்னஸ் மேனுக்கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானியாக இருக்கட்டும், இல்லை யாரனா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனுக்கிட்ட கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, உங்களோட பிஸ்னஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் 10-15% தாண்டி யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. பிஸ்னஸில் அவ்வளோதான் வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுற மக்கள்கிட்டலாம் கேட்டு பாருங்கள், இதுதான் உண்மையாக இருக்கும். ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், இன்றைக்கி 1 லட்சம் போடணும், நாளைக்கு 2 லட்சம் வரணும், இல்லை இந்த மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யாரதால கேம்லிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது கரெக்டான இடம் கிடையவே கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டோட பெட்டர் நீங்கள் வெளியிலேருந்து தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ், அதாவது லாட்ரி டிக்கெட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கேம்லிங்கில் தான் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுமே தவிர, உங்களுக்கு ஏற்ற இடம் ஸ்டாக் மார்க்கெட் கிடையவே கிடையாது. ஓகே ஃபைன், அப்போ நான் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிங்க, நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்களோட ஆவரேஜான growth ஒரு 5-10% மட்டும்தான் ஆனமே இருக்கும். மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மைனஸில் கூட போகுது. ஆனால் நீங்கள் ஓவரால் growth எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-10% தான் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வந்து எல்லா இயருமே ப்ராஃபிட்டை வந்து காட்டியிருப்போம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோலில் போயிட்டு எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அதோட ரிப்போர்ட்டை போய் பாருங்கள். ஒரு 5-10% தான் மேக்ஸிமமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் growth வந்து அவனோட P&L, அதாவது growthல வந்து காட்டியிருப்பானே தவிர டபுள் ட்ரிபிளெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்? அவங்ககிட்ட இல்லாத பணமாக நம்மக்கிட்ட இருக்குது. 10,000 கோடியை வச்சு அவன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அல்லது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஸோ அவனுக்கு காம்படிஷன் போக போகிறோம் கிடையாது. அப்படின்னா மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மனசில் ஆழமாக புரிய வேண்டியது, இட் இஸ் எ பிஸ்னஸ். இது வந்து கேம்லிங் கிடையாது. மணியை டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தப்பான இடத்துல இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து FD எடுத்துக்கோங்க, ரெக்யூரிங் டெபாசிட் நீங்கள் எதுனா எடுத்துக்கோங்க. ஒரு 5-6% தான் பர் ஆனம் வந்து நம்ம ஆஃப்டர் டிடக்ஷன் வந்து டேக்ஸ் டிடக்ஷன் வந்து நமக்கு அதிகபட்சமாக அவ்வளோதான் கிடைக்குது. அதை விட ஒரு 2-3% நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களால் பண்ண முடியுதுன்னா கூட நீங்கள் பெஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு பேங்க்கை விட, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை விட நம்ம 1% எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா கூட பர் இயருக்கு வி ஆர் த பெஸ்ட் பீப்புள். ஓகேங்களா? மொதல் விஷயம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நம்மக்கிட்ட இருக்கிற டே ட்ரேடராக இதே வந்து ஃபுல் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா, பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெபினார் வந்து என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா கூட கன்சிஸ்டண்ட்டாக மாதம் ஒரு 10% எடுக்க முடியும் என்னால் அப்படின்னா நான் வந்து பெஸ்ட் பீப்புள். 5-10% அப்படிங்கிறது பர் மந்த் அப்படிங்கிறது ஆவரேஜான growth, பக்கவான growth. பர் இயரே வந்து 5-10 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து அவனோட ரிப்போர்ட்லேயே வந்து காட்டுறாங்க. ஆனால் மாதமே நம்மளால் 5-10% நம்மளால் பண்ண முடியுதுன்னா நம்ம பெஸ்ட்டான பீப்புள். அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கவர்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடு பிளானை நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நம்ம வச்சுருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. மொதல் விஷயம், எனக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ தேவை. ரெண்டாவது விஷயம்,
அதுக்கு தகுந்த ஒரு 10 to ஒரு 5% வந்து நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் எனக்கு ஒரு 5,000 தேவையா அப்படின்னா நான் என்னோடய கேபிட்டல் எவ்வளோவா இருக்கணும், மினிமம் வந்து 1 lakh இருக்கணும். அப்போ நான் 5,000 எதிர்பார்க்குறேன்னா அப்போ மந்த்து இது யாருதாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஆனால் வருஷத்துக்கே வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிங்கன்னா ஒரு 5% 6% தான் கிடைக்குது. ஆனால் நீங்கள் மாதமே இங்கே எதிர்பார்க்குறீங்க 5 6% 10% அப்படிங்கிறது. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் 1 இயருக்கு உங்களோட க்ரோத் எவ்வளோவா இருக்க போகுது, மோர் தென் 12 times வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டை விட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட இதில் பண்ண முடியுது, பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நான் வந்து 1 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு மாதம் 50,000 வேணும், நான் 2 லட்சம் போடுறேன், மாதம் 20,000 வாய்ப்பே இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடுங்க. நமக்கு தேவை நம்மளோட அமௌண்ட்டுக்கு 5 to 10% per month கிடைச்சா அது பெஸ்ட்டான வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ அல்லது ஒரு பிஸ்னஸாவோ அல்லது ஒரு ட்ரேடிங்காவோ நமக்கு கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 5 to 10%. ஸோ எனக்கு 1 லட்சம் வேணுமா, ஸோ அதுக்கு தகுந்த கேபிட்டல் ரெடி பண்ணிக்கோங்க. 10 லட்சம் வேணுமா, அதுக்கு தகுந்த கேபிட்டல் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பீப்புளுக்கும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு வெவ்வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கேபிட்டலை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேட் பிளானை மாற்றிக்கோங்க. ஒன்ஸ் அந்த டார்கெட் மந்தோட டார்கெட் 5 to 10% அச்சீவ் ஆகிடுச்சா ஃப்ரீயாக விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள், வேறு பிஸ்னஸை பாருங்கள். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வச்சுட்டு 5,000 சம்பாரிச்சிட்டு 5 10 ஆக்கணும், 10 20 ஆக்கணும்னு சொல்லிட்டு வந்ததையும் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இதுதான் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளோட தேவைகள் என்ன அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் எவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த ட்ரேட் பிளானை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆனவுடனே அதை எடுத்து பேக்கப் வச்சுட்டு ஃப்ரீயாக அடுத்த மாதம் வாங்க. இதே நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஒரு முறை ஒரு 5 to 10% ஒரு ஸ்டாக்கில் உங்களால் பண்ண முடிஞ்சதா அதை வந்து டைரெக்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்கள். ஆனால் 5 10 ஆகணும், 10 20 ஆகணுன்ட்டாலாம் தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வந்துடாதீங்க. நீங்கள் லாட்ரி டிக்கெட் சைடு தான் போனோமே தவிர இங்கே வரவே கூடாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. நீங்க பிராக்டிக்கலா எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து பாருங்க. ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கொரி என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? நன்றி. நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.